கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. சென்னையில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் ஐடி ரெய்ட் நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். எந்தெந்த இடங்களில் எவ்வளவு நேரமாக என்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருகிறது? தற்போது என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகள், குஜராத் ஆகிய இடங்கள்ல மொத்தம் 25 இடங்கள்ல ஐடி அதிகாரிகள் இன்று காலை 10 மணி முதலே திடீர் சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஆர்கியான் கெமிக்கல்ஸ் என்ற தொடர்புடைய இடங்கள்ல மட்டும் 25க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சோதனை நடத்தி வருவதாக ஐடி அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த நிறுவனம் வருடத்திற்கு 4000 கோடி ரூபாய் அளவுல ஆண்டுக்கு வருமானம் ஈட்டும் நிறுவனம் எனவும், இந்த தொழில்துறைக்கு தேவையான முக்கிய கெமிக்கல்கள், அது மட்டுமின்றி இண்டஸ்ட்ரியல் சால்ட், அந்த புரோமைன், சோடியம் பாஸ்பேட் உள்ளிட்டவை தயாரிக்கும் நிறுவனமாக இந்த கெமிக்கல் நிறுவனமானது பார்க்கப்படுகிறது. இந்த கெமிக்கல் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் தான் இன்று காலை முதலே ஐடி அதிகாரிகள் வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையை நிகழ்த்தி வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கும் என்றால் சென்னையில எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும் என்றால், சென்னை மேற்கு மாம்பலம் உமாபதி தெருவில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டரோட வீட்டுல இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும், இதுல 2க்கும் மேற்பட்ட ஐடி அதிகாரிகள் உள்ளே நுழைந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் ஈடுபடுவதற்கு முன்னதாக அவர்களிடம் உரிய அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இங்கு நாங்கள் சோதனை மேற்கொள்வதற்கான ஆணை வைத்திருப்பதாக அவரிடம் காண்பித்த பிறகு, மேலும் அது மட்டுமின்றி ஐடி அதிகாரிகள் தங்களது ஐடி கார்டை காட்டிய பிறகு உள்ளே சென்று சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். வெளியில 2க்கும் மேற்பட்ட போலீசார் இதுல பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய வடக்கு கிரசன் சாலையில இருக்கக்கூடிய இந்த தனியார் நிறுவனத்திலும் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதே போல வடபழனியில இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல தொழிலதிபர் வீட்டிலும் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலும் தொழிலதிபர் வீட்டுல நடைபெறுவது, எம்ஆர்சி நகரிலும் நடைபெறுவது. இதே போல இதுல தொடர்புடைய தொழிலதிபர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மற்றும் அதை பணிபுரியக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட வீடுகள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதன் கிளை அலுவலகங்களிலும் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. சோதனை நிறைவுக்கு பின்னரே எவ்வளவு வரி ஏய்ப்பு நிகழ்த்தப்பட்டது, எவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது, என்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது உள்ளிட்ட தகவல்கள் தெரிவிக்கப்படும் என ஐடி தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக.